சார் சொல்லுங்கள் சார். டபுள் ஆக்குபென்சினா 2 பேரும் அட் அ டைமில் ஒருத்தர் மனசுக்குள்ளார போகிறாங்களோ? அதுவும் தான் சார், அதுவும் இருக்குது. நிறையா ரிவீல் பண்ண முடியல. பட் ஆனால் ப்ரோமோவில் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ அது அந்த கான்செப்டை இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, படத்துலேயும் 2 பேர் இருக்காங்களான்னு பாருங்கள். அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் சொல்லணும்னு ஒரு 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 இன்ட்ரிகிங்காக விட்டுடலாமே அப்படின்றது தான். பட் யா, நீங்கள் சொன்னதும் தான். அஃப்கோர்ஸ் யா. மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் எல்லா இசை வெளியீட்டுக்கும் பயங்கரமாக பேசுவார், படத்தை பற்றி இது பண்ணுவார். இதுக்கு வரல, என்ன காரணம்? இல்லை, அதான் அது என்னது கரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 28th ஏதோ ஒரு அவங்களோட ரிலீஸ் ஆகுது. அதனால் கேரளா போயிருக்காரு. அதில் இல்லைன்னா நான் ஆக்சுவலி கெஞ்சினேன் வந்துட்டு போங்க, என்னன்னா அதனால் வரல சார். மேம், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. உங்கள் பொண்ணு இதில் ஈபியாக இது பண்ணுறாங்கன்னு பெருமையாக சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ இந்த போஸ்டரை பார்த்தா இப்போல்லாம் மேல் சாவனிசம் போய் ஃபீமேல் சாவனிசம் வந்துடுச்சோ அப்படிங்கிற பயம் வருது. அவருக்கு லேடிஸ் சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, அது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அந்த மாதிரி? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எல்லா வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமர் போட்டு ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வகையில் தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு என்டர்டெய்னிங்காக தெரிஞ்சுது, அப்படி தான் நான் பார்க்குறேன். மேடம் மேடம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? சுந்தர் சி சார் படம் பார்த்துறாரு. ஏன்னா அவர் படம் பார்த்தா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். படம் பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? படம் நான் தான் பார்த்துருக்கேன். எங்கே அது சுந்தர் சி டைட்டில் பேர் இருக்கா? அவர் பார்த்தாரான்னு கேட்டேன். இல்லை, அவர் இன்னும் பார்க்கல. அதுதான் சொல்கிறேன். இந்த படம் அனந்திதா சுந்தரோடைய படம், அஸ்வின் கந்தசுவாமியோட படம். நாங்கள் வெளியிலேருந்து என் பேர் இருக்குது, அவனி இருக்கிறதுனால என் பேர் இருக்குது. ப்ராபப்ளி அந்த அவனி மூவிஸ் நெக்ஸ்ட் வரும்போது ஆஸ் எ ப்ரொடியூசர் என் பேர் கூட இருக்காது. அவங்க மட்டும்தான் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஆரம்பம். சுந்தர் சார் இன்னும் படம் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நான் அஸ்வின் கிட்டே சொல்லிட்டேன் என்ன இருக்குது எப்படி இருக்குது, நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ அதான் சொன்னேன், நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் இது ஒரு பேங்க் ரோலிங் ஒரு சினிமா இருக்கும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. புஷ்பு மேடம், 2026 முக்கியமான வருஷமாக இருக்குது. பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்தில் ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆகிறாங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு நீங்கள் இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ இதாக அடுத்த தலைமுறையாக வராங்க. என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க 2 பேரும்? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னா ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில் எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்குது. பெரிய பாப்பா மலையாள படத்தில் அறிமுகமானா இப்போது தமிழில் 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்ருக்கா. அவள் நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவ்வளோ தெளிவாக இருக்கா. நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கே தெரியும் மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியான பாதையில் இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெருமை, எங்கள் மகள்கள் 2 பேர் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்குது, அதனால தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாற்றுறதுக்காக தனிப்பட்ட முறையில் நாங்கள் எவ்வளோ உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம், நாங்கள் சுந்தர் சி சார்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் குஷ்பு மேடம் கெஸ்ட் ரோலில் நடித்தனால தான் அரண்மனைகள்லாம் 100 கோடிக்கு மேலே வந்திருக்குன்னு. இந்த படத்தில் அவங்க பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காங்க, இதில் நடிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் எனக்கு டான்ஸ் கொடுக்கல. அஸ்வின் நீங்கள் இல்லை, அப்படி இல்லை. ஐ திங்க் படம் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற விஷயங்கள். நான் இருக்கிறதுனால படங்கள் ஓடணுங்கிறது கிடையாது. இது அனி அண்ட் அஸ்வினோட படம். சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோதோடைய படம், அவங்க படம். சுந்தர் சி எடுக்கிற படம், அது சுந்தர் சி அவர் தான், அவருடைய படம். ஏன்னா நான் பேர் அங்கே டைட்டிலில் வரோம்.
இதோ மணி சார் உட்காந்துட்டு இருக்காரு, பஞ்ச் செக் புக் எடுத்துட்டு வருவார், சைன் பண்ணணுங்க. அந்த வேலை தான் எந்து. பட் மீதி எல்லாமே வந்து பசங்க பார்த்துக்கிறாங்க, சார் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நல்ல மனசோட பண்ணால் எல்லாமே நல்லதாக அமையும். விஷ்ணு மேடம், நீ ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, அரசியலில் வந்துட்டீங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் டைரக்டரோட ஒய்ஃபாக இருக்கீங்க, நீங்கள் இன்னும் படம் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கா? படங்கள் குறைச்சிட்டிங்க, டைரக்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ பொண்ணுக்கிட்ட விட்டுட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்க? சார் 2 பெண் குழந்தைங்க இருக்குது சார், அவங்கள பார்த்துக்கணும். என்ன பண்ணாலும் என்ன வளர்ந்தாலும் 25 வயசுல 23 வயசுல காலையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் வரும். சந்தானம் வந்து தீயா வேலேசன் குமாரில் ஒரு டயலாக் இருக்கு, மே. இது 2 பேரும் காலையில் எந்திரிச்சுன்னு மே, இதுதான் கால் வரும் எனக்கு. ஸோ அது மாறவே மாறாது. உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும், சுந்தர் சார் எங்கே இருந்தாலும் நான் தான் காலையில் வேக்கப் கால் கொடுக்கணும். காலையில் 5:30க்கு எழுப்பிடு, காலையில் 5 மணிக்கு எழுப்பிடு, அப்படி தான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறவே மாறாது. சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. தெலுங்குல ரொம்ப நல்ல படங்கள் வந்து 3 படங்கள் சூப்பராக பண்ணுறேன் நான். பிரசாந்த் வர்மா படம், பிரசாந்த் நீல் படம், இன்னொன்று வந்து சந்தீப் கிஷன் படம். ஸோ பண்ணுறேன். தமிழில் எனக்கு அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு செட்டுக்கு போய் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வரல. எப்போ ஒரு நல்ல அழகான ரோல் வருதோ, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமையுதோ, அப்போ நடிப்பேன். டைரக்டர் சார், இந்த கதை உங்கள் கதையா, கற்பனை கதையா அல்ல இன்ஸ்பிரேஷனா? சார் இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், குட்டி கதை சொல்லிக்கிறேன், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. என் ஃப்ரெண்டோட, நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ராம்நாதன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நான் நிறையா பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம், அன்சென்சர்டாகவும் பேசிப்போம். ஸோ அப்படி பேசும்போது அவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நான் கொடுக்கல. நான் சொன்னேன், ஏய் நான் அடுத்த மாதம் தரேன்டா அப்படின்னு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னடா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன பொண்ணை அவன் மாறிட போகிற, ஃபோனை வை அப்படின்ட்டு வச்சிட்டான். எனக்கு அது ஒன்றும் தெரியல. சரி ஓகே, என்னடா சரி நல்ல நண்பனாக இருக்கானே, காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தாட் வச்சு, இப்போ நான் பொண்ணா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுலேருந்து வந்த தாட் தான் சார். வெரி வெரி சிம்பிள். அதுலேருந்து வந்து இதை இப்போ மாறினா என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து உருவானது தான் சார். ரொம்ப அனன்யா மேடம், வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து இப்போ உருவெடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் இதை உங்கள் ப்ரொடக்ஷனை கொண்டு போக போகிறீங்க, என்னென்ன மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க, யங் டைரக்டர்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா, கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? சார், அவனி மூவிஸில் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்ல மாட்டேன், பட் யங் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இப்போது நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் தரேன்னா அவங்களோட நரேஷன் கேட்குறேன்னா, ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு, டு கிவ் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு மேடை அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு. இப்போது டு ஹெல்ப் அதர்ஸ் கெட் தட் லைஃப், அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். எனக்கு ஐடியாஸ்னால் எனக்கு there's one ப்ராப்ளம். எனக்கு ஆன் டிமாண்ட் என்னால் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது. நான் எழுதுவேன், கதை எழுதுவேன், ஆனால் யாராக வந்து சரி அடுத்த மாதம் எழுதித்தா அப்படின்னா எனக்கு வராது. பட் ஐ லைக் டு பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் நான் வளர்ந்தது நான் பிறந்ததுலேருந்தே சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என் லைஃப்பில். நான் படித்ததும் அதுதான். ஐ வில் பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ். நான் எந்த படம் பண்ணாலும் க்ரியேட்டிவ்லி ஒரு அளவுக்கு நான் என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபேத் இன் மை செல்ஃப். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே அந்த ஃபேத் இருக்குது. யா சார், நான் இப்போ ஐவ் சைன்ட் another நியூ கமர் டைரக்டர் எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா மேம், ஒரு நேற்று வந்து நீங்கள் வந்து முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. இல்லை அரசியல் இல்லை, கேள்வி இது சம்மந்தம் தான். இன்றைக்கே வந்து 5 ஷோ அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்கள் போய் சந்தித்தோன்னே பிவின்னு உங்களை வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டாரு எப்போதும் போல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான், வேற ஒன்றும் இல்லை.
அக்கா தம்பி பாசம் என்றைக்குமே மாறாது. வேறு வேறு கட்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அக்கா தம்பி அந்த பாசம் என்றைக்குமே இருக்கும். அவர் 5 ஷோவாக மாற்றிருக்காரு. சினிமா புரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் இருக்கிறவங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா சினிமாவில் இருக்கிறதுனால இந்த துறையில் எவ்வளோ கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்டாக தெரியுது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா பாதியிலே வந்து நல்லா இல்லைடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி. அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டவர் தான் முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாரு. 5 ஷோவாக மாற்றிருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஒரு தாட். ஏன்னா ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும். மெயினாக வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான், அதுவும் ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்க முடிஞ்சால் தான், அவங்களுக்கு லாபம் வந்தால் தான் அடுத்த படத்தை எடுப்பார். அதுதான். அப்படியே மேடம். மேடம், அம்மா சொன்னாங்க ஹீரோ வந்து ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு உங்களுக்குன்ட்டு. ஏன் வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்க? யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்து இப்போ அடுத்த படத்துக்குலாம் வந்து அவர் தான் ஹீரோவா? சார், இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு வகையில் நான் பதில் கொடுக்கலாம். ஒன்று, நானும் சந்தோஷம் மீட் பண்ணதுலேருந்து அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஷேர்ட் கனவு நடந்துருவேன். நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே இவர் நடிப்பார். அது ஆக்சுவலி இது ப்ரொடக்ஷன் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி வந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் 2ல் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன். அதில் இவர் கரிகாலனா நடித்தார். அப்போவே ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்கும், ரீல் 1 அணி பார்க்கவே கூடாது, ஏன்னா வேலையே நடக்காது, உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. பட் எனக்கு சந்தோஷம் தெரிஞ்சதுலேருந்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது எங்கள் 2 பேருக்கும் கனவாக இருந்திருக்கு. நான் டபுள் ஆக்குபென்சி ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது நான் ப்ரொடக்ஷனில் அந்த பாயிண்டில் இறங்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஐ நியூ அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ இட், ஆனால் அந்த பாயிண்டில் பண்ணணும் இல்லை. அப்பா அம்மா எப்பவும் போல் கதை கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பிகாஸ் அவனி இஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கதை வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷ் இந்த கதை எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தார். சந்தோஷ் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீ கேட்குறியான்னு கேட்டார் என்கிட்ட. அகைன் எப்போவுமே யூஸ் பண்ணுற வார்த்தை தான் நானும் சொன்னேன், அம்மாவும் சொன்னாங்க, அமையறது தாங்க. நாங்கள் ஐ திங்க் ஐ கீப் சேயிங், நானும் சந்தோஷம் நாங்கள் 2 பேரும் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம். அவரோட ஃபர்ஸ்ட் படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம். சந்தோஷ் எனக்கு சந்தோஷ் சொல்கிறாரு, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் போய் சேரணும். But yeah, Santosh is my twin brother. ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி சொல்லுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்திருக்கோம், ட்வின்ஸாக இருந்திருக்கோம். அதே தான் இந்த ஜென்மத்தில் இதுவும் ஆயிருக்கு. அண்ட் த யூனிவர்ஸ் வாண்டட் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம் டுகெதர், மேக் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர். ஆனால் தொல்லை நல்லா, ஏன்னா இவர்கிட்ட சில வாட்டி தொல்லை உங்களுக்கு கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு. இல்லை பட் சில வாட்டி அவர்கிட்ட ஹீரோவாக பேசுகிறதா ஃப்ரெண்டாக பேசுகிறதான்னு எனக்கே தெரில. இல்லை அவருக்குமே சரி ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறதா ஃப்ரெண்டை பேர், ஏன்னா அவருக்கு ப்ரொடக்ஷன் மேலேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவருக்கு எதுவும் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டடாக ஏதோ இருக்குன்னா, அவர் இரிட்டேட்டடாக இருக்கும்போது அவர் பேசுகிறதா அவர் ஃப்ரெண்ட் அணிக்கிட்ட, ஆனால் அவருக்கு இரிட்டேஷன் இருக்கிறது அனந்திதா சுந்தர்கிட்ட. ஸோ அவருக்கு எங்கே போய் சொல்லணும்னு தெரியாது யூஸ்வலி. பட் yeah sir, to answer your question, இது யாரும் என்னை ப்ரெஷர் பண்ணல. சாரி சார், அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தெரியும். அப்படி இருந்தால் சொல்லுங்க சார். இல்லை இப்போவே வந்து 2 படத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன் அவர்கிட்ட. அனிதா மேடம், அப்பாவும் ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணால் ஸ்கிரிப்ட்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? அதில் வந்து பர்டிகுலராக உங்கள் அப்பாவோட ஹீரோயின் கேரக்டரு இல்லைனா அம்மா கேரக்டரில் உங்கள் சிஸ்டரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? நான் 2 படம் சொல்கிறேன். ஒன்று ஃபார் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் முறைமாமன்,
பிகாஸ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம், அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அது அந்த படத்தோட செட்டில் தான். ஸோ ஒன் முறை மாமன். செகண்ட், இது படமா என்ன, இது திருப்பி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி படம் எல்லாம். பட் உள்ளத்தை அளித்தா அதில் அந்த ஒரே ஒரு அந்த ஃபோன் கால் கிட்னா நாயேன்னு அந்த சீன் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்பாட்டியே கேட்பேன், இது என்னன்னு யோசிச்சு எழுதினீங்க, எப்படி இதை எடுத்தீங்க. ஐ வில் நெவர், ஐ திங்க் எனக்கு ரீமேக்னு இல்லை, பட் ஐ வாண்ட் டு கோ பேக் இன் டைம். அன்றைக்கி ஷூட்டிங்கில் அப்பா பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன யோசிச்சு அதை எடுத்தார், என்னன்னு எழுதியிருப்பார், என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், தட் ஐ வாண்ட் டு நோ. பட் அப்பா ரீமேக், ஐ திங்க் அப்பா பண்ண படம்லாம் ரீமேக் பண்ண முடியாதுங்க. தேர் ஆல் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த மாதிரி படம், லைக் கலகலப்பு ஒரு உள்ளத்தை அளித்தா, அதெல்லாம் இட் கான்ட் பி ரீமேட். அண்ட் தேர் கேன் நெவர் பி another குஷ்பு. அது அவந்திகா சுந்தராவே இருந்தாருமே, there will never ever be another Khushbu Sundar. So yeah, I hope that answers. உங்களுக்கு ஒரு கேள்வி. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்குது. உங்க மைக் வேலை செய்யலையா? என் காது கிடைக்குது. அவங்க கல்யாணத்துக்கு நாங்க போயிட்டு அந்த போட்டோகிராஃபர் இதை இருக்காரு பாருங்க, நாங்க திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து வந்துட்டு பத்திரிகையில போட்டோம். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்படி இருந்தால் நிச்சயமா உங்களை கூப்பிடுறேன் சார். இப்போதைக்கு எனக்கு தெரியல, சத்தியமா காடுவல் தான் பார்த்து ஏதோ பண்ணணும். இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்காவது இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப பொறுமையாக எல்லாரும் பேசுகிறது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த டீம் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறு டீமு, ரொம்ப எமோஷ்னல் டீமு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேர் சொன்னாலே அழுதுட்ருக்காங்க. ஒரு நல்ல ராம்காம் ஹாப்பி சினாரியோ இருக்குது. அவங்க எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்துகிறோம், ஆனால் எல்லோரும் வந்து ஒரு பயங்கர அந்த சோக கதை மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க. பட் அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீம் அமையும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கனெக்ட். அந்த கனெக்ஷன் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா ஒன்றும் தெரியாது. இது ஒன்றே ஒன்று சொல்ல முடியும், கடவுள் எழுதி வச்ச கனெக்ஷன், அவ்வளோதான். ஏன்னா அவர் முடிவு பண்ணுறாரு யார் எப்போ சந்திக்கணும், எந்த நேரத்தில் எது நடக்கணும். அண்ட் ஐ திங்க் we just connect at the right place at the right time. அந்த மாதிரி தான் இந்த டீம் என் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எனக்கு வந்து சந்தோஷ் தான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அனியும் சந்தோஷும் வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்க்காத அழுதுருவேடா. ஸோ எனக்கு சந்தோஷ்க்கு நான் எப்போவுமே சொன்னேன், சந்தோஷ் பார்த்த உடனே எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வரும்ல, அதுதான் எனக்கு சந்தோஷ் பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே படிக்கட்டுலன்னு ஒருத்தன் ஓடி வந்தான். அவன் ஸ்கூல் ப்ரிஃபெக்ட் கேப்டனாக எனக்கு தெரியல. நல்ல அழகான முகம், நல்ல சிரிப்பு. அப்போ தாடியெல்லாம் கிடையாது, குழந்தை, பச்சை குழந்தை, குட்டி. ஓடி வந்தேன்னு என்னை பார்த்தனே ஹாய் ஆன்ட்டி சொன்னான். ஐ வாஸ் லைக் அவ்வளோதான் காலி. ஐயோ ஐ மீன் லவ் வித் திஸ் பாய். அது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அனி பாப்பா கீழே வந்தா. அனி பாப்பா சொல்கிறேன், அனியும் கீழே வந்தா. அனி கீழே வந்தோன்னே நான் சொன்னேன், அனி ஒரு பையனை பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கா, யூ ப்ளீஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம்னா. யாருன்னு கேட்டா. யாருன்னா எனக்கு தெரியல. கீழே வந்தால் அழகான சிரிப்பு. அப்போ கேட்டா, இப்படி களி ஹேர் இருக்குது, நிறைய முடி வச்சுருக்கானா. ஆமாம். உங்களை பார்த்தோன்னே இன்னும் இங்கிருந்து இது வரைக்கும் சிரிச்சானா. ஆமாம், அவனே தான். யார் கூட வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன், அவன் எனக்கு எதிரி, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க மாட்டேன் சொன்னான். இப்படி தான் எல்லா நல்ல விஷயங்கள் ஒரு சண்டையில் ஆரம்பிக்கும் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் சந்தோஷ் அண்ட் அனந்திதா. இன்றைக்கி என்னடா 2 பேரும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவன் நம்பர் பிஸியாக இருக்கும், இல்லைனா இவன் நம்பர் பிஸியாக இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் அழகான, எனக்கு பையன் கிடையாது, ஆனால் அழகான ஒரு பையன் எனக்கு கிடச்சிருக்கு. அது மறுபடியும் எங்கள் குடும்பத்தில் ஒரு பியூட்டிஃபுல் சன் ஐ ஹவ் காட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் மீ கண்ணா. அண்ட் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் இப்படி தான். அனந்திதா லண்டன் போகும்போது படிக்கிறதுக்கு நான் லண்டன் போனேன்னு சொன்னான். சரி கண்ணா, எனக்கு தெரியும் 6 மாதம் தாங்க மாட்டான். ஏன்னா 6 மாதம் தாங்க மாட்டான், அதுக்கு காரணம் வந்து இவன் ஒருத்தன் தான். இங்கே முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அவன் விட்டுட்டு அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் லண்டன் போவேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி நான் சொல்லிட்டு போனான்.
அங்கே போனதுக்கப்புறம் தான் நானும் கூட போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் 6 மாதத்தில் வந்து எப்போ பேசினாங்க, எப்போ இந்த கதை பேசினாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒர்க் பண்ணாங்க. அப்போலேருந்து அவன் தும்னாலும் இவளுக்கு அழுக வந்துடும். அவன் தும்பிட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ரேஞ்சில். ஸோ தெரில, கண்டிப்பாக சந்தோஷ் அண்ட் அனி சொல்லும்போது ஐ திங்க் இதில் எப்படி நீங்கள் ரஜினி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்க போன ஜென்மத்தில் ட்வின்ஸ் நினைக்கிறேன். அப்படி தான் 2 பேர் இருக்காங்க. பட் இந்த கதை கொண்டு வரும்போது அனிதா சொன்ன அம்மா ஒரு அழகான கதை இருக்குது, சந்தோஷ் சொல்லியிருக்கான். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ட். நீங்கள் கேளுங்க. சரி சொல்லுங்கள், யாருமா டைரக்டர்? ஹீஸ் அ நியூ கைமா, புது பையன், நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ தான் ஐ மெட் திஸ் மேன் கால் மிஸ்டர் அஸ்வின் கந்தசாமி. வந்தார், கதை சொன்னார். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு வெரி குவர்க்கி, ஸ்பங்கி, வெரி யூத்ஃபுல், காமெடி இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஐ செட் ஐ எம் ஆன் போர்ட். சுந்தர் சார்கிட்ட சொன்னோம், அவரும் வந்து எஸ் லெட்ஸ் டூ இட் நாங்கள். அண்ட் யார் ஹீரோனா அஃப்கோர்ஸ் அனி வந்து சந்தோஷ் இல்லாமல் ஒர்க் பண்ண மாட்டான்னு தெரியும். அண்ட் வி வர் வெரி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தட் சந்தோஷை நாங்கள் வந்து அவனியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் தம்பி நான் தான் தம்பி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு ஆசை. என் பையன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டானா அது பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி பெருமை இருக்கும் அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கணும்னா சந்தோஷ் உண்மையில் அவ்வளோ ஒரு அழகான ஆர்டிஸ்ட். நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரே மைண்டில் இருந்தது, நான் நடிக்கணும், நான் நடிகன் ஆகணும். படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே. ஆனால் நான் நடிக்கணும். தட் பேஷன், அந்த வெறித்தனம். அண்ட் அதுக்காக என்ன சொன்னாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுறதும், குதிரை சவாரி பண்ணுறதும், ஸ்விம்மிங் போகிறதும், எது கேட்டாலும் லைக் அவர் சொன்ன மாதிரி பார்டெண்டர் ரோல் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பர் கிளாஸஸ் போய் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி இன்னும் ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட் அதெல்லாம் பண்ணிட்டு ஸோ அந்த வெறித்தனம் இருக்கும்போது நிச்சயமாக சக்ஸஸ் தானாக வரும் உங்ககிட்ட. அண்ட் அஸ்வின் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து மறுபடியும் சேஞ்சஸ் கேட்கல. நான் அஸ்வின் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா யோசிங்கன்னா, மேம் இது நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் யோசிப்பார். ஆனால் அவர் சொல்கிறத மட்டும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவார். ஸோ தட் கான்ஃபிடென்ஸ் லெவல் எத்தனை பேருக்கு வரும்? தே ஆல் பக்கிள் டு ப்ரெஷர்ஸ். அதில் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறத வெறும் ஆமா போடுறதுக்குன்னா சில பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இல்லை, எனக்கு என்ன வேணும் அதுதான், திஸ் இஸ் மை ஃபில்ம், என்னுடைய படம், நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து இந்த படத்தை உருவாக்கணும், நான் வந்து எனக்கு கனவு இருக்குது, அந்த மாதிரி தான் நான் உருவாக்கினேன் சொல்லிட்டு அவர் இந்த படத்தை எடுத்தார். அண்ட் தட்ஸ் வை ஏன்னா டைரக்டர் சார் சுந்தர் சார் இருக்கும்போது he has his freedom. டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்கிறோம். ஸோ அவருடைய ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா சுந்தர் சார் ஒரே வார்த்தை சொன்னார், இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், நோபடி வில் இன்டர்ஃபியர், he has to give what he is got. அவர் மைண்டில் இருக்குது என்ன மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு சீன் எப்படி இருக்கணும் அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் his film, leave it to him. Of course, then we have Samyukta, the beautiful girl. She is so different, she brings so much of life on screen. அண்ட் உண்மையிலே அந்த பிரியா கேரக்டர் சொல்லும்போது வேறு யாருமே அந்த கேரக்டர் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி உண்மையிலே நாங்கள் காஸ்ட் வந்து ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த ரஜினி கேரக்டருக்கு தான். யார் இதுக்கு கரெக்டாக இருப்பாங்க? சந்தோஷ் ஓகே, ஆனால் அதுக்கு பேரலாக இருக்கணுமே யார்? அது ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அந்த க்யூட்னஸ் இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து சிம்பத்தி இருக்கணும், பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு பிலீவ் இன் ஹர். அத்தனை ஐ திங்க் 100 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபைனலி வி ஜீரோடு டவுன் டு ரஷ்மி. ஸோ ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் அஸ் ரேஷ்மா. அதே மாதிரி வினோத், விடிவி சார், பக்ஸ், நீங்கள், விச்சுனா, எல்லாரும் வந்து என்டையர் டீம் சொல்லும்போது இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மற்ற நான் லொக்கேஷனுக்கு போனதே இல்லை. பக்கத்தில் ஷூட்டிங் இருக்கும்போது நான் வந்து எட்டி பார்ப்பேன், வந்துடுவேன். பட் நான் லொக்கேஷனுக்கு கூட போனதே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் டீம் நான் வந்து அவ்வளோ தெரியாது எனக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ லைக் ஜனனினா பாதி நேரம் என் வீட்டில் தான் இருப்பாள். டெய்லி காலையில் ஆன்ட்டி க்ரீன் டீ வித் லெமன் ப்ளீஸ். ஸோ ஜனனி அகேன் எங்கள் வீட்டில் வர்த்தியாக இருக்கா. பட் அதர்வைஸ் ஆகாஷ் தெரியும் அண்ட் சாந்தகுமார் உங்களுக்கு எல்லாருக்கும். ஃபாசல் என்கிட்ட வந்து திட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காரு.
நல்லது பேசினதில்லை, திட்டு ஃபாசல் திட்டுவேன். பட் அதர்வைஸ் ஐ திங்க் என்டையர் டீம் ஹேஸ் பின் கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஏசிஎஸ் சார் அவர்களும் அருண்குமார் அவர்களும் மதன்குமார் சார் அவர்களும் அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூட நம்பிக்கைகள் எங்கள் மேலே அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இவங்க சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக there has to be a reason. Sir, we are behind you, let's bankroll it நான் சொல்லிட்டு எங்கள் மேலே இருக்குது நம்பிக்கை வச்சுட்டு they have just taken it forward. Without them this wouldn't have been possible. So இந்த மேடையில் நிச்சயமாக அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. But of all the people, the man behind Avni, behind me, behind Anandita and all of us is Sundar C sir. And thank you so much. ஏன்னா பர்சனல் மட்டும் இல்லை, ஈவன் ப்ரொடக்ஷன் வைஸ் அவர் வந்து அவருடைய சப்போர்ட், அவருடைய என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய கம்ப்ளீட் தட் எக்யூமென் ஆஃப் பீயிங் அ பிஸ்னஸ் மேன், அது இல்லைன்னா அவனி wouldn't be here today. ஸோ அவருக்கு நன்றி. பட் இந்த எல்லார் பற்றி பேசும்போது எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட் இன்னைக்கு என்னுடைய மகள் இந்த படத்தில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவளோட பேர் அங்கே அனந்திதா சுந்தர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா பொன்னியின் செல்வனில் அவள் பொன்னியின் செல்வன் 2ல் ஒர்க் பண்ணான். ரோலிங் டைட்டில் ஃபுல்லாக பேக்கில் வந்து யார் யார் இருக்கோ அந்த டைட்டில் ஃபுல்லாக அவள் தான் பண்ணான். எல்லாரோட டைட்டில் வச்சுட்டு நானும் பொன்னியின் செல்வனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவளோட பேர் வரும் பேர் வரும் பேர் வரும். எல்லாரோடைய பேர் போட்டு அவள் பேர் போடுறதுக்கு மறந்துட்டான். இது மணி சரையே சொல்லி காமிச்சாரு, Anandita forgot to give her own name, you know. ஸோ இந்த ரேஞ்சில் அவள் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு அவளை வந்து இங்கே அனந்திதா சுந்தர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் வந்து லண்டனில் இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பண்ணு, ஆனால் நீ லண்டனில் இருந்தால் ப்ரொடக்ஷன் அப்படி பண்ண முடியாது. நீ ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு பி ஆன் த ஃபீல்ட். நீ திரும்பி வரணும், திரும்பி வந்தால் தான் ஆன் த ஃபீல்டு நீ இருந்தால் தான் இந்த படத்தை உன்னால் எடுக்க முடியும். ஐ யூ ரெடி டு டூ தேட்? அவள் திரும்பி வந்தா. ஏன்னா மறுபடியும் அந்த பேஷன் இருந்தது, அவங்க அப்பா பார்த்து வளர்ந்ததுனால, அந்த ப்ரொடக்ஷன் என்னென்ன பார்த்ததுனால அவளுக்கு அந்த நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது, தட் ஐ நோ ஐ கேன் டூ இட்னா. ஆனால் உண்மையிலே இந்த மேடையில் சொல்லணும், சுந்தர் சார் வந்து எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அனந்திதா இஸ் டெஃபினெட்லி நாட் மீ. அனந்திதா அப்படி அவங்க அப்பா மாதிரி தான் எல்லா வகையிலையும். ஷீ இஸ் ஸ்ட்ராங், ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட், ஷீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜீனியஸ் இன் த ஒர்க் ஷீ இஸ் டூயிங். அண்ட் ஒரு வேலை நடக்கலைன்னா அது ஏன் நடக்கலை அதுக்கு காரணங்கள் தேட மாட்டா. ஒரு வேலை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும் அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் தேடுவா. அண்ட் நாங்கள் யாருமே ப்ரொடக்ஷனுக்கு போகலை, ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரொடக்ஷன் காலையில் 3 மணிக்கு வண்டி ஓட்டிகிட்டு போவா. எங்கேயோ மதுராந்தகம் எங்கேயோ ஷூட்டிங் இருக்கும். நானே திட்டுவேன், ஏன் ராஜமா நீ போகிற, நீ வண்டி ஓட்டிகிட்டு போகிற, கம்பெனி வண்டி வர சொல்லு, ஐ கேன் டிரைவ், ஐ எம் கான்ஃபிடென்ட். போவா, நைட் ஷூட்டிங் இருக்கும் போவா. ஸோ இந்த மேடையில் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயோ நான் வளர்த்து குழந்தை, நான் பெற்று ஆசையாக வளர்த்து குழந்தை இன்றைக்கி பெரிய மனுஷியாக அங்கே மேடையில் வந்து அவளுடைய பேர் போஸ்டர்லேயோ பேனர்லேயோ இல்லை அந்த டைட்டில்லையே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அனந்திதா சுந்தர் வரும்போது அந்த பெருமை எனக்கும் சுந்தர் சருக்கு கண்டிப்பாக வார்த்தையாலே சொல்ல முடியாது. அண்ட் என்னோட டீம் அவனியில் வெதர் இட் இஸ் மணிவண்ணன் சார், அவங்க வைஃப் பிரியா இருக்கட்டும், பாலகோபியனா இருக்கட்டும், தி என்டையர் அவனி, எங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீம், எங்கள் ஆடிட்டர் விஜய் அவர்கள் இருக்கட்டும், தட் என்டையர் டீம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலேயும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ரியாஸ் அவர்களும். அண்ட் இன்னைக்கு நான் பார்த்த குழந்தை பாரஸ், அவளும் பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லும்போது ஹவு கான்ஃபிடென்ட் நம்ம பசங்க இன்னைக்கு இருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் தெம் அப் வெரி வெல்னு தோணுது. ஸோ அவங்கள எல்லாருக்கும் ஆல் தி யங் மைண்ட்ஸ், ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி இஸ் அ யங்ஸ்டர் ஹியர். ஸோ தட் யங் க்ரௌட் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு ஹாவ் தியர் தாட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது, ஐயோ புரியாது அப்படியெல்லாம் கிடையாது. இது எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அது அவங்கக்கிட்ட சொல்கிறத விட
இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நம்ம என்ன கற்றுக்க முடியும். அப்படி தான் எனக்கு இந்த டூவில் வந்து டபுள் ஆக்குபென்ஸில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாட் டு லேர்ன். அனந்திதா கிட்டே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அன்லேர்ன் பண்ணிவிட்டு தெரிஞ்ச விஷயம் அன்லேர்ன் பண்ணிவிட்டு அவகிட்ட வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஹவு கேன் வி பி a little more கான்ஃபிடென்ட். நம்ம வந்து பசங்க கை கொடுத்துட்டு நம்ம வந்து முன்னாடி போவோம். நான் தான் இருக்கேன், வா ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னா. காலம் மாறி போயிருக்கு. வண்டி வரும்போது அம்மா நான் இருக்கேன், கை பிடிச்சிட்டு என்னை ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறது, அந்த காலம் தான் இது. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் அதித்தி, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் த்ரூ அவுட். ஏன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் பீன் வித் அவனி, யூ ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் யூல் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் அவனி. ஸோ எல்லா டீமுக்கும் அண்ட் இங்கே வந்திருக்க ரொம்ப நேரம் நாங்கள் எல்லோரும் பேசினோம். பட் நான் வந்து இமோஷ்னலாகவே ஆகக்கூடாது ரெடியாக இருந்தேன். ஸோ ஆகலை. பட் அங்கே பாருங்கள் ஒருத்தி. ஸோ பட் தேங்க்யூ. உங்கள் எல்லோரும் உங்களை எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்டிங்க. அண்ட் டெஃபினெட்லி டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபனி ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி ராம்காம். சிரிச்சிட்டு வயிறு வலிக்கும், அதே நேரத்தில் வெளியில் வரும்போது ஒரு சின்ன கண்கலங்கியும் வெளியில் வருவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். அவனியில் வி பிலீவ் இன் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ். மெசேஜ் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வி ப்ராமிஸ் யூ டபுள் ஆக்குபென்சி இஸ் டபுள் என்டர்டெயின்மெண்ட். தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.